பத்ரி இப்பதான் ஹெவி டிராபிக்ல இருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல கஷ்டம். யூஸ்வலி எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எந்த கிரிக்கெட்டருமே எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுமே லேட்டாவே வரமாட்டாங்க. இஃப் யூ அரைவ் ஆன் டைம் யூ ஆர் லேட் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க. ஸோ ஜென்யூனாவே நிறைய டிராபிக் இருந்துச்சு நான் வரும்பொழுது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஓ, ரொம்ப நாள் கழிச்சு சென்னை வந்திருக்கீங்க, ஒரு டீவியேஷன் இருந்துச்சு. ஸோ ஐ எம் ஷோர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹஸ் கெப்ட் ஹிம் delayed. But thank you so much, gentlemen. Congratulations to this entire team. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு. Priya and Badri, if you'll just take the center stage. Badri, a few words from you before we get into the interaction. Yeah. Firstly, thanks for having me today, and forgive me, I was a little bit late. கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிக்கினேன். யூஸ்வல் ரீசன் நினைக்காதீங்க, நிஜமாவே மாட்டிக்கினேன். Superb. I think this is the next stage. I think this gaming next level போயிட்டு இருக்கு. And the speciality about this app I heard is that prediction. I think நாங்க as commentators, as cricketers, we love to give predictions. இந்த ஓவர் இவன் அவுட் ஆவான், இந்த ஒரு பெரிய ஓவர் ஆகும், விக்கெட் விழும், இந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஆப். யூ கேன் ப்ரெடிக்ட் பிஃபோர். ஸோ சூப்பர், நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் I'm happy that it's happening in Chennai and it's from Chennai. So happy to be involved and good to see you all. Nice to meet you as well. And thanks for having me. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல சிம்ரன் அவர். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. இவர் வந்து கிரிக்கெட் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரியுமோ சினிமால கொஞ்சம் வீக்கு. அதனால நாங்க எல்லாருமே கொஞ்சம் தெரியும்ல. அதை வந்து ஆக்சுவலி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க ஏகே அவர்களுடைய படத்துல, குட் பேட் அக்லி படத்துல, பிரியா வாரியர். அதுல வந்து ஒரு பயங்கரமான கலக்கி இருக்காங்க. And that is what the entire Tinsel town has been talking about. But Priya is also very sportive girl. அதனால உங்களுடைய 2-3 commentary lines அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. He has like these standard commentary lines when he does these cricket moments. That's it. And then we'll get some pictures with you and we will say thank you. Just a couple of commentary lines. நீங்க ரெண்டு பேருமே if you'll just come to the center of the stage with me. Yeah. உங்களுடைய நீங்க தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. லைன் சொல்லுமா? உங்களுடைய லைன் சொல்லுங்க. செம்ம ஷாட், ரவுண்ட் தி கிரவுண்ட், பச்சைப்புல் பத்திக்கிச்சு. நான் பண்ணலங்க, நான் பண்ணா கொஞ்சம் செம்ம ஷாட் டவுன் தி கிரவுண்ட். பச்சை புல்லு பத்திக்கிச்சு மீன்ஸ் the ball races across the grass. புரிஞ்சுச்சு எனக்கு. ஆனா நான் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. எனிதிங் எல்ஸ்? நம்ம சீகாவுடைய ஒரு டயலாக் சொல்லலாமா? உங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். இல்ல நானே என்னோட லைனே இன்னும் சொல்றேன். பவர் பிளே என்னும் கோவிலில், பவர் பிளே என்னும் கோவிலில், கோவிலில் ஒரே கடவுள், ஒரே கடவுள். அது யாரு? ஏதாவது ஒரு பிளேயர் சொல்லுங்க. லாஸ்ட்ல வந்து நான் முடிச்சுக்கிறேன் உங்ககிட்ட. பட்டா பாக்யம் படாட்டி லேகியம். பட்டா பாக்யம் படாட்டி லேகியம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Thank you so much. Just a couple of minutes to get some pictures with the both of you. Thank you, Priya. Big round of applause, ladies and gentlemen, to Priya. Wishing you lots of success, Priya, and a lot more films that come your way. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்கிட்ட வந்து சொல்லுவீங்க அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. I'm waiting for that day. Okay? All the best. Okay, back. ஒரு interaction அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட questions கொடுத்தாங்க. 7 வருஷமா எனக்கு உங்களை தெரியும். We've been working together. அதனால நானே கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். Okay, so no talk back on this one. No cue card. Go for it. Okay. உங்களுடைய ஃபேவரட் இன்னிங்ஸ்? ஆக்சுவலி அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு எல்லாமே பதில் தெரியும். பட் ஐ வாண்ட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ ஆன் திஸ் ஸ்டேஜ். ஆஸ் எ கிரிக்கெட்டர் நீங்க விளையாடின எல்லா இன்னிங்ஸ்லயுமே உங்களுடைய ஃபேவரட் இன்னிங்ஸ் இன் தி ஐபிஎல் என்ன? ஃபேவரட் இன்னிங்ஸ் இன் ஐபிஎல்
டெஃபினட்டா 2010 தரம்ஷாலா இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆனோம். சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த மேட்ச் தான். தோனி அவரையே தலையில குத்திட்ட ஒரு மேட்ச். ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ரொம்ப பிக் மேட்ச் ஃபார் சென்னை as well. ஏன்னா 2010ல சென்னை wasn't this big, MS Dhoni wasn't this big as well. So அந்த வின் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. I think we arrived as CSK, we arrived on the scene அப்படின்னு சொல்லணும். It was a big match for all of us. Personally for me also in my career, ரொம்ப பெரிய மேட்ச். ரொம்ப பெரிய மேட்ச் அண்ட் ரொம்ப பெரிய சீசன். அப்பதான் நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் வேற அடிச்சீங்க. நேற்றுக்கு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இருக்கிற 10 டீம்ல சிஎஸ்கேக்கு மட்டும்தான் ஒரு ஆனர் இருக்குல்ல. 2011ல இந்த டீம் மட்டும்தான் அதனுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்கு. வேற எந்த டீமுமே அடிச்சது கிடையாது. 2019 and 2020ல மும்பை இந்தியன்ஸ் அடிக்கும் பொழுது கூட 2020 UAEல தான் அவங்க அடிச்சாங்க அந்த கோப்பையை. ஒன்லி சிஎஸ்கே அவங்களுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டைட்டில் வின்னிங் டீம்ல இருந்தவர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் அவர்கள். Such a huge honor that. இது வந்து ஒரு கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால and 100% லீகல் கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால யாரு இங்க வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும், நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய காமெண்ட்ரி பாக்ஸ்ல யாரு யூசுவலா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? அடுத்த பால் என்ன நடக்க போகுது, அடுத்த ஓவர் என்ன நடக்க போகுது? சீக்கா இல்ல. ஐ திங்க் ப்ரெடிக்ஷன்றது சம்டைம்ஸ் ஹிட் ஆர் மிஸ் தான். எப்போதுமே நாங்களும் வந்து வி ஜஸ்ட் யூஸ் அவர் இன்ஸ்டிங்ஸ் ஆக்சுவலி மோர் தென் கிரிக்கெட்டிங் அனாலிசிஸ். நீங்க நினைப்பீங்க ஓ ஏதோ பயங்கரமா யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு. பட் it's more about instincts because நாங்க வந்து we played cricket for so long and we watched so many matches. பார்த்து அனலைஸ் பண்றதுனால சம்டைம்ஸ் அந்த டக்குன்னு ஒரு இன்ஸ்டிங் வரும். ஐ திங்க் I always feel that instinct வந்து it comes from lot of thinking. It's a byproduct of thinking தான் வந்து instinct. ஸோ நிறைய நீங்க நிறைய யோசிச்சு நிறைய பண்ண அந்த இன்ஸ்டிங் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அதுதான் வரும் டக்குன்னு இந்த ஓவர் நம்ம இந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக போறான் அப்படின்னு தோணும், இந்த ஓவர் நல்லா அடிக்க போறாங்க அப்படின்னு தோணும். ஸோ அதை வச்சுதான் நாங்க சொல்றது இந்த ப்ரெடிக்ஷன். சம்டைம்ஸ் ஹிட் சம்டைம் மிஸ்ஸஸ் பட் when it comes off ரொம்ப நல்லா இருக்கும். ஃபீல் பேர் வரலையே அரசியல் மாதிரி இப்படி டிப்ளமேட்டிக்கா பேசினா என்ன அர்த்தம்? ஒரு பேர் சொல்லுங்க யாருக்கு நல்லா ப்ரெடிக்ஷன் கேம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் டாக் டு மீ அபவுட் நம்மளுடைய தமிழ் காமெண்ட்ரி பாக்ஸ் ஆர் எனி காமெண்டேட்டர் நீங்க பார்த்ததுல பக்காவா ப்ரெடிக்ட் பண்ணுவாரு இவரு அப்படின்னு. பக்காவா யாரு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? யாராலையுமே பக்காவா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஐ திங்க் நானே ஓரளவுக்கு டீசெண்டா தான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் அதை தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. அப்படியா? ஆமா, நீங்க வேற சொல்லிருந்தீங்கன்னா நான் இதை சொல்லிருப்பேன். ஓகே, MS Dhoni and you நிறைய இன்டராக்ஷன்ஸ் இருந்திருக்கு. பட் டெல் மீ தி டாப் 2 இன்டராக்ஷன்ஸ். அதாவது திஸ் இஸ் a core memory, இதை நான் வந்து என்னுடைய லைஃப் பூரா மறக்க மாட்டேன் அப்படிங்கிற டாப் 2 மெமரிஸ். I think the Dharamshala match, I think we had an interaction on the field. I think that is something that is very very close. ஏன்னா நான் வந்து அந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேட்ச் நான் ரன் அடிக்கல. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருந்தது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி லக்ஷ்மிபதி பாலாஜி ரொம்ப க்ளோஸ் நாங்க. ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஒரு போலருக்கு எதிராக நான் இந்த லேப் ஷாட் விளாடுவேன் இன்னைக்கு, அந்த இடம் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த ஷாட் தான் விளாட போறேன் அப்படின்னு. ஸோ அந்த லேப் ஷாட் விளாடினேன், அது 4 போச்சு. அப்புறம் ஐ ஜஸ்ட் did like this to the dressing room. பாலா என் ஃப்ரெண்ட்டை காமிச்சு பாடுறா நான் சொன்னேன்ல விளாண்டேன் பாரு அந்த ஷாட் 4 போச்சு அப்படின்னு. தோனி எங்கேருந்து வந்தாரு, வா பத்திரிங்க வா அப்படின்னு. என்ன வேலை இன்னும் முடியல தெரியல, ஒரு 4 தான் இருக்கு, எமோஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோ, நம்ம இன்னும் ஆடணும், ஒரு பார்ட்னர்ஷிப் இது பண்ணணும், மேட்ச் ஜெயிக்கணும், குவாலிஃபை ஆகணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கீப் யுவர் எமோஷன்ஸ் இன் செக் அப்படின்னாரு. அதுதான் டிபிக்கல் MS Dhoni. ஐ திங்க் ஆல்வேஸ் லுக்கிங் அஹெட், எப்போதுமே அந்த எமோஷன் அண்டர் கண்ட்ரோலே வச்சுனீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெளிவு வரும் திங்கிங்ல. ஸோ தட் இஸ் ஒன் மூமெண்ட் ஐ வில் நாட் ஃபர்கெட். தென் வி வர் ஏபிள் டு பில்ட் அ பார்ட்னர்ஷிப். அப்புறம் நானும் MS-உம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட முடிஞ்சது. ஸோ that is one very crucial interaction that I had with MS Dhoni on the field. அப்புறம் ஒன்னு வந்து ஆக்சுவலி ஒரு நாட் சோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கு. ஓகே சொல்லுங்க. நாட் சோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கு. இன்னொன்று என்னன்னா இன்ட்ராக்ஷன் சொல்லறத ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். RCBக்கு எதிராக சென்னையில மேட்ச் ஆடி இருந்தோம். 120 ஆக்சுவலி we couldn't chase CSK, we lost. நான் வந்து ஒரு புவர் ஷாட் ஆடி அவுட் ஆனேன். அனில் கும்ப்ளே வந்து ஸ்வீப் ஆட பார்த்துட்டு ஐ காட் LBW. ஸோ நான் அப்படியே உள்ள வந்துட்டு இருந்தேன். தோனி எப்போதுமே ரொம்ப காமா இருப்பாரு. பட் அன்னைக்கு நான் அப்படியே உள்ள வரேன், பக்கத்துல ஒரு பாட்டில் இருந்தது, எட்டி உதச்சாரு பாட்டில். ஸோ பாட்டில் அந்த சைட் பறந்து போகுது. அப்படியே நான் தலை குஞ்சுக்கு நான் பக்கம் பார்க்காதடா, இந்த பக்கமே பார்க்காத அப்படின்னு வச்சுட்டு நான் அப்படியே போயிட்டு ஓரமா போய் உட்காந்துட்டேன்.
ஸோ அது ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ மூமெண்ட்ஸ். எஸ், ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் அப்படின்னு சம்டைம்ஸ் அது தெரியும். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சில விஷயங்கள் நடந்திருக்கு இன்சைட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ஆல் ஆஃப் தெம். யூ ஷேர் ஒன் அண்ட் தட்ஸ் குட் எனஃப். அதாவது அவருடைய இமோஷனை காமிச்சாரு, வார்த்தைகள் மூலமா இல்ல, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை that doesn't even concern you பண்ணாரு, ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. That's all he wanted. இல்ல, அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாருன்னா அப்ப தெரியும், ஐயோ நம்ம சொதப்பிருக்கோம், டெஃபினட்டா நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் டெஃபினட்டா. ஆனா அடுத்த மேட்ச் விளையாடுனீங்களா? ஆமா, ஆப்வியஸ்லி, எஸ். அதுதான் முக்கியம். தப்பு பண்ணாலும் அதை திருத்திக்கோ அப்படின்னு இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாருல, அதனாலதான் he is one of the best captains. He is the best captain you played under. Definitely, easily he is one of the best captains ever. More than a captain, I think he is a leader. I think அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். I think there have been good captains, but I think he is a leader அப்படின்றதுல டெஃபினட்டா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. Absolutely. And இந்த IPL ஓடிக்கிட்டு இருக்கு, and I know CSK க்கு கேம்பெயின் சரியா போகல. உங்களுடைய டாப் 4 predictions கேக்குறாங்க. They want to know. Unfortunately CSK எடுக்க முடியாதனால இப்போதைக்கு டாப் 4 predictionல I think MI, RCB, Delhi Capitals and Gujarat Titans. It's a good one, yeah, actually. Yeah. I think நடக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. And finalsல யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் RCB விளையாண்டா நல்லா கலகட்டும். ஆமா, இங்க நிறைய MI RCB ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அங்கிள் பாவம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கை தூக்குறாரு, சார் இந்த வருஷம் RCBடா அப்படின்னு அவருதான் நம்பிக்கிட்டு இருக்காரு RCBன்னு. அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? கொஞ்சம் விசில்லாம் அடிக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் கை தட்டி சொல்லலாம். வாய்ப்பு இல்லைன்றீங்களா? பேசிக்கா CSK ஜெயிக்கலன்னா மும்பை ஜெயிக்க கூடாது, வேற எவன் வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனா மும்பை ஜெயிக்க கூடாது, அதுதானே பிரதர்? அதுவும் புரியுது. ரைட், ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ 2 கேம்ஸ் விளையாடுறோம். ஓகே, நீங்க வந்து கேம் விளையாடி தான் உங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்திருக்கீங்க ஆன் தி ஃபீல்ட், பட் ஆஃப் தி ஃபீல்ட் 2 கேம். ஓகே, தம்ஷராஜ் விளையாடுறோம் ஃபர்ஸ்ட், கரெக்டா? வாங்க. இப்போ நான் வந்து 5 பிளக்கார்டு இப்படி வைப்பேன். ஓகே, அது கிரிக்கெட்டர்னுடைய பேரா இருக்கும். நீங்க அந்த கிரிக்கெட்டர் மாதிரி நடிக்கணும், நான் அதை கெஸ் பண்ணணும். மக்களே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஓகே, ட்ரை பண்றேன். ஓகே, ட்ரை பண்றேன். வேணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, க்ளூஸ் கொடுங்க. ஓகே, பேட்டரா போலரா, விக்கெட் கீப்பர் தான் நடிக்கணுமா? நான் கெஸ் பண்றேன். ஓகே, பேட்டரா போலரா? போலர், ஸ்பின்னர், குல்தீப் யாதவ். இல்லையா? இப்போ நம்மளோட நூர் அகமது. நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா. இது லெக் தானே, சொடுக்கு. அஸ்வினா? இல்லையே, அஸ்வின் தூசரமா போடுவாரா? ரெண்டுமே எந்த டீம்? CSKயா RCBயா MI? என்ன ஃபர்ஸ்ட் என்ன இப்படி கஷ்டமா கொடுத்துருக்கீங்க? KKR. ஓ, CV வருண். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. CV வருண். இப்ப நான் சொல்றேன். ஆமா, நீங்க தான் மைக் வச்சுக்கணும். ஓகே, அவ்வளவுதான். மைக் ஆன் பண்ணீங்கன்னா நான் அவர் சொல்ல பதில் கேட்கும்ல. செக் பண்ணுங்க மைக்க. டெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட். ஐயோ, நான் பார்த்துட்டேன், சாரி. ஐயோ, நல்லா இருந்திருக்குமே. தலைகீழா இருக்கு, பரவாயில்ல, பார்த்துட்டேன். நான் காட்டவே இல்லையே. அதேதான். எப்படி சொல்றது தெரியல. விக்கெட் கீப்பர் இந்த ஓவர்சீஸா? ஆண்ட்ரே ரசல், டுவேன் பிராவோ. ஓ, லெஃப்டி சாரி. லெஃப்டி யாரு? ஓவர்சீஸ் லெஃப்டி ஹிட்டர்.
ஐயோ, நிக்கோலஸ் பூரன். ஓகே. அப்பா, என்ன எனக்கு மட்டும் கஷ்டமா வருது? எனக்கு கஷ்டம் இருக்கு. நான் கிரிக்கெட்டிங் ஆக்ஷன் பண்ண மாட்டேன். ரோஹித் சர்மா. ஃபுல் ஷாட் விளையாடி இருக்கலாம், ஆனா there is no fun in that. ஓகே. என்ன எங்க அடிச்சாலும் ஜீரோவா? எங்க அடிச்சாலும் சிக்ஸா? எங்க அடிச்சாலும் ஜீரோவா? புரியலையே. பேட். அவன் எல்லாத்துக்கும் டக் அவுட்டா? யாரு எல்லாத்துக்கும் டக் அவுட் இந்த சீசன்? தெரிய மாட்டேங்குது எனக்கு, சுத்தமா தெரியலையே எனக்கு. ஏதாவது நிக்நேம் பெரிய பிக் ஷோ, நோ ஷோ. பிக் ஷோ, கிளென் மேக்ஸ்வெல். ஓகே. யாருங்க கேதார் ஜாதவ்னு? ஓகே, இதுக்கும் வந்து ஓகே ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் ஓகே அது பண்ணிடுறேன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் விராட் கோலி. போதும்டா யப்பா. சத்தியமா சொல்றேன், என்னுடைய கிரிக்கெட் ஷோ கூட நான் இவ்வளவு பேசினது கிடையாதுப்பா. ஓகே டானா. ஓகே டன். நெக்ஸ்ட் வேர் தூத்துது பேட் எனக்கு. அவ்வளவு பேச வச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன சப்பா. ஓகே டயலாக்ஸ். ஓகே நம்ம வந்து படத்தினுடைய டயலாக்ஸ் போடுவோம். அண்ட் நீங்க வந்து இது எந்த கிரிக்கெட்டருக்கு டெடிகேட் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். அதுதான் லாஸ்ட் டயலாக் கேம். ஓகே வித் ரீசன். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டயலாக் பார்த்துடலாம். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். பயத்துக்கே பயம் காட்டுறவன் யாருன்னா விராட் கோலி கொடுக்கலாம். 100%. நிஜமாவே ஸ்ரேயஸ் ஐயர் பயந்துட்டாரு அதை பார்த்து நேத்து. அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பிரப்ஸ்மரன் சிங்கும் நேத்து பயந்தாரு மேட்ச்ல. நெக்ஸ்ட் ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. ஆல் ஏரியாலயும் ஐயா ஹார்திக் பாண்டியா. கரெக்ட். யா ஆல் ஏரியாலயும் ஆமா ஆல்ரவுண்டர்ல சொன்ன விதமா அவருடைய ஸ்டைல் மேட்ச் ஆச்சுல. எஸ் எஸ் டவுட் இல்ல. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பேசாம இது ஹார்திக் சொல்லிருக்கலாமோ? இந்த வைப் உங்களுக்கு யாரு கொடுப்பாங்க? சும்மன் கில் வச்சுக்கலாம். சும்மா அப்படியே ஒரு கூலா அப்படியே ஒரு இருக்க மாதிரி. ஓகே பாசிபிளி. நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் கெட்ட பையன் சரவன். பையன் சரவணா. அப்பா யாரு யாருன்னே தெரியல. யாரு கொஞ்சம் வில்லத்தனமா இருப்பாங்கல்ல? வில்லத்தனமா இந்த பொலாட் டைப் சொல்லலாமா? பொலாட் மாதிரி. ஹர்பஜன் சிங் சொல்லலாம். ஏன்னா ஏதாவது குசும்பு பண்ணிட்டே இருப்பாரு. ஆமா கரெக்ட். அவர் என்ன பேசுவார்? ஆனா இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல அவங்க விருப்பப்படுற மாதிரி யாராவது சொல்றாங்க? சின்னதல சொல்லலாமா? அவர் நல்ல பையன். டீம்மேட்டை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. குருணால் பாண்டியா வச்சுக்கலாம். குருணால் பாண்டியா. நைஸ். முடிஞ்சிருச்சா? டன். ஒன் மோரா? பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல. பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல.
தலைவர் டைலாக் தலை தான். அவ்வளவுதான், ஒழுங்கு போச்சு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்ரிக்கு இவ்வளோ நேரம் இங்க இருந்து கேண்டிடா பேசி நம்ம எல்லாருமே என்டர்டெயின் பண்ணதுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க்யூ so much back. Hear it for Badri, ladies and gentlemen. கை தட்டுங்க, எல்லாருமே போன் வச்சுட்டு இருக்கீங்க. ஐம் சாரி, எனக்கு 7 வருஷமா இவர் தெரியும். ஆனா எப்போ அவர் ஒரு ரூம்குள்ள நடந்து வந்தாலும் ஒரு ஹீரோ நடந்து வந்தா மாதிரியே இருக்குங்க. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஏன் பேக் நீங்க ஆக்சுவலி படம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஐ திங்க் கூடிய சீக்கிரம் அது நடக்கணும். தட்ஸ் வாட் வி வாண்ட். நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்தா பண்ணுவீங்களா? ஓகே, அழகான ஹீரோயின் ஒரு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பேரே பாக்குறதுக்கு ஃப்ரேம்ல நல்லா இருக்கு. பட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், we'll start off with the launch of our app, and to do the honors, the Super 6 app directors, Mr. T.K. Mohan, Mr. Pradeep, I request you to kindly join us on stage. The Super 6 partner, Mr. Nagaraj. The legal advisor, Mr. Gautam. எங்களுடைய இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட், எழுத்தாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மிஸ்டர் திருவாசகம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், உங்களுடைய கண் முன்னிலையில் முதல் முறையாக சூப்பர் 6 ஆப் லான்ச் நடைபெற உள்ளது. Can we have the official launch, please? I request Director Mohan Avargal to come up on stage and present a memento to Subramaniam Badrinath. Yeah, good evening everybody. இந்த லான்ச் விழாக்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. பர்டிகுலரா இதுக்காக வந்து சீஃப் கெஸ்ட் பத்ரிநாத் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் பாவனா மேடம் வேர்க்க பேசியிருக்காங்க. எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லான்ச்சுக்கு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் கியூட் பேபியை காணான்னு நினைக்கிறேன் இங்கே, பிரியா மேடம். யா, தேங்க் ஃபார் பிரியா மேடம் ஆல்சோ. அண்ட் மீடியா பர்சன்ஸ், நண்பர்கள், மீடியா நண்பர்கள், பர்சன்ஸ் இல்லை நண்பர்கள், great influencers, and my dear friends and relatives. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன் நான் இங்க இந்த சூப்பர் 6 லான்ச்சுக்கு. நான் கிட்டத்தட்ட சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு ரொம்ப பர்சனலா தான் ஆளுங்களை மட்டும்தான் கூப்பிட்டுருந்தேன். அவங்க யாருமே மிஸ் பண்ணாம வந்ததுக்கு இன்னொருக்கா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இந்த ஒரு நல்ல தொடக்கம். நம்ம அடுத்த சக்சஸ் மீட்ல மீட் பண்ணும்போது ஒரு கிராண்ட் மீட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எல்லாரும் மீண்டும் இன்னொரு முறையும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ வெரி மச் டு தி என்டையர் டீம். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இதோட நம்ம வந்து ஷோ முடிச்சுக்கலாம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருந்து பொறுமையா இந்த ஷோ என்ஜாய் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், எங்களுடைய மீடியா நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ பேக் ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ பத்ரி for being here once again and making this a lot more special for us. 2 மணி நேரம் தொடர்ந்து பேசினதுக்காக எனக்கு ஒரு 2 செகண்ட் அப்ளாஸ் கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போவேன். Thank you very much and see you in the next event.